ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி மாயா வந்து கோயிலுக்கு வராங்க. அப்போ மகாலிங்க வந்து சொல்கிறாங்க, மாயா அந்த மாதிரிக்கு ஜானகி கூட கோயிலுக்கு வரா அப்படின்னு சொல்லவும், அப்போ அடுத்ததாக புவனேஸ்வர் ஒரு திட்டத்தை போட்டு மாயா வந்து பார்த்தோம்னா சீனோட கடையில் குடோனில் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே மாயா அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்ததாக மகாலிங்கமும் பசுபதியும் புவனேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இப்போ ஜானகி மட்டும் தான் கோயிலுக்கு போகிறா அப்படின்னு சொல்லவும், இதுதான் நம்மளுக்கு வேணும், மாயா மட்டும் கூட இருந்தாக்கி கண்டிப்பாக வந்து நம்ம போட்ட பிளான் எல்லாமே வந்து சொதப்பிடும், நல்ல வேலை அவளை இப்படி பிளான் போட்டு அனுப்பி வச்சாச்சு அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா ஜானகி கோயிலுக்கு வந்துருந்தாங்க. கோயிலுக்கு வந்ததுமே எங்கே நம்மளுக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சு வர ஆளை காண்டலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ புவனேஸ்வரி வந்து கோயிலோட நகையெல்லாம் வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க 2 பேருக்கிட்ட. அவங்களும் இந்த நகையெல்லாம் எடுத்து வைக்கவும், அப்போ ஜானகி வந்து அவங்கள பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாமிக்குள்ள நகையெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படின்னு ஜானகி வந்து அந்த நகையை வந்து அவங்க எடுத்துகிட்டு போக விடாமல் தடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து அவங்க வந்து ஜானகி வந்து அடிச்சுட்டு அதான் அந்த நகையை எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவங்க இது பண்ணிகிட்டு இருக்கவும், கரெக்டான நேரத்தில் பார்த்தோம்னா ரகுராமும் அதுக்கப்புறமா வந்து சிவாவும் வந்துருந்தாங்க. நகை எடுத்தவங்கள அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. அப்போ வந்து சிவா வந்து ஒருத்தரை பிடிச்சிடவும், யாரோட அந்த மாதிரிக்கு பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ அவர் சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்க்க இங்கே ஜானகிக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நம்ம அங்கே வந்தது அதாவது அந்த 10 லட்ச ரூபாய் பணத்தை எப்படியாவது வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே என்னென்னா சாமி நகையை இப்படி எடுத்துகிட்டு இருந்தானுங்களே, நல்ல வேலை இவங்க 2 பேரும் மட்டும் வரலன்னா சாமி நகையில் இவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பதட்டத்தோடு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் வந்து ஜானகி கிட்ட கேட்குறாங்க, உனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லும் போது, இல்லைங்க எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ எதுக்காக இந்த நேரத்தில் அங்கே வந்த அப்படிங்கும் போது, இல்லை கோயிலில் வந்து நம்ம நாளைக்கு வந்து பரிகாரத்துக்காக பூஜைக்காக சாதனம்லாம் வாங்கி கொடுக்குன்னு சொன்னோம்ல, சரி அதுதான் இன்றைக்கி வந்து கேட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, காலையிலேருந்து நீ சரி என்னமோ பதட்டமாகவே இருந்துட்டு இருந்த அப்படிங்கும்போது, என்னன்னு எனக்கு தெரியலங்க, நான் நல்லா தான் இருந்தேன், ஆனால் என்னமோ கோயிலுக்கு வரணும்னு தோணுச்சுது, அதனால தான் வந்தேன் அப்படிங்கவும். இப்போ சிவா வந்து சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் கோயிலுக்கு இந்த நேரத்தில் தனியாக வரமாட்டீங்களா, நீங்கள் வந்தனால தான் நான் அண்ணனை அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே உடனே வந்து சிவா சொல்கிறாங்க, நாங்கள் வந்தது கூட நல்லதாக போச்சுது, அது அப்படி மட்டும் நான் வரலன்னா இந்த சாமி நகையெல்லாம் வந்து இவங்க தூக்கிட்டுலாம் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ சிவா வந்து ஒருத்தரை அடித்து கேட்டுட்டு இருக்கும்போது அவரும் தப்பிச்சு அங்கேருந்து போயிருந்தாரு. அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க, அண்ணா அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கும்போது, சரி சாமி நகையெல்லாம் வந்து கிடச்சிருச்சுல்ல, அவனுங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்ற ரகுராம் சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா வந்து பூசாரி அழைச்சிட்டு இந்த நகையெல்லாம் வந்து கொடுக்கவும், அப்போ பூசாரி வந்து சொல்கிறாங்க, நான் வந்து கோயில் நடையை அடைச்சிட்டு தானே போனேன், இப்படி நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி சாமி நகையெல்லாம் வந்து பத்திரமா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமும் சிவாவும் கொடுக்குறாங்க. வா ஜானகி, நீ தனியாக நிற்க வேண்டாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகவும், இங்கே பார்த்தோம்னா மகாலிங்கமும் பசுபதியும் வந்து ஐயோ நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றும் ஆகிப்போச்சுத, ஜானகி மேலே அந்த பழைய சுமத்தலான்னு சொல்லிட்டு தானே அந்த நகையை நம்ம எடுக்கிறதுக்காக புவனேஸ்வரி இந்த மாதிரிக்கு பண்ணினாங்க. ஆனால் அந்த ரகுராமும் சிவாவும் இப்படி கரெக்டான நேரத்தில் வருவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கவோ, அப்போ பசுபதி உடனே பார்த்தோம்னா புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, புவனேஸ்வரி இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, நம்ம நினச்சது நடக்கலை அப்படிங்கவும், மாயா தான் கூட வந்து ஏதாவது பண்ணுவான்னு சொல்லிட்டு மாயா இந்த மாதிரிக்கு நம்ம திசை திருப்பி விட்டோம். ஆனால் அந்த ரகுராமும் சிவாவும் கரெக்டான நேரத்தில் வருவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லவும், உடனே புவனேஸ்வரி வந்து ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க. என்னது இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, அவனுங்க 2 பேரும் கரெக்டாக அந்த நேரத்தில் வருவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே எரிச்சலோடு இருக்கவும், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சீனு மாயா வந்து அந்த குடோனில் இருக்கிற நெருப்பெல்லாத்தையும் அணைச்சிருந்தாங்க. அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, திடீர்னு எப்படி நெருப்பு பிடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுதான் மாயா எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டுக்கு அப்படின்னு வந்து சீனும் சொல்லிட்டு இருக்கவும், அப்புறமா நெருப்பெல்லாம் அணைச்சதுமே அவங்க வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்து சீனு வந்து அவங்க சரின்ட்டு ரூமுக்கு போகவும், இப்போ மாயா வந்து ஜானகியை தனியாக அழைச்சி கேட்குறாங்க, பெரியம்மா என்னாச்சுது, 10 லட்ச ரூபா நகை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ வந்து ஜானகி வந்து சொல்கிறாங்க, இல்லை மாயா அங்கே நடந்ததே வேறு அப்படின்னு சொல்லவும், என்ன பெரியம்மா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பிரச்சனையே இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இது கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன பெரியம்மா சொல்கிறீங்க, சாமியோட நகையை எடுக்கிறதுக்காக வந்தாங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் மாயா நல்ல வேலை உங்கள் பெரியப்பாவும் சிவாவும் மட்டும் வரலன்னா அந்த நகையெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, என்ன நடந்திருக்குன்னு நினைக்கும் போதே பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், என்ன பெரியம்மா ஏதோ வந்து அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களை ஏதோ வந்து சிக்க வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லி கேட்கவும், உடனே ஜானகி வந்து அப்படி முழிக்கிறாங்க, என்ன மாயான்னு சொல்ற அப்படிங்கும்போது, ஆமா நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க, நம்ம 2 பேரும் தானே கோயிலுக்கு போனோம், அந்த லெட்டரில் வந்து உங்களை மட்டும் தான் தனியாக வர சொல்லி எழுதியிருந்தது, ஆனால் நான் கூட வந்தது, அதனால தான் என்னை வந்து கலட்டி விட்றதுக்காக இந்த மாதிரிக்கு வந்து நெருப்பை வந்து வச்சு விட்ருக்குறாங்க, நான் போனதுக்கப்புறமா
உங்களை கோயிலுக்கு வரவழைச்சி அதுக்கப்புறமா அந்த நகையெல்லாம் வந்து அவங்க எடுத்துருக்குறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் அந்த நகையெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா உங்கள் மேலே பழி சுமத்துறதுக்காக தான் இது எல்லாமே திட்டமிட்டு தான் பண்ணின மாதிரிக்கு தெரியுது. ஆக மொத்தத்தில் அதாவது ரூபாயை கொடுக்கறதுக்காக உங்களை கோயிலுக்கு வர சொல்லலை, உங்களை சிக்கலில் மாட்ட வைக்கிறதுக்காக தான் கோயிலுக்கு வரவழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஜானகி அதிர்ச்சியடைகிறாங்க. மாயா நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது, என்ன மாயா நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் பெரியம்மா இதையெல்லாம் வந்து ஏதோ சதி திட்டம் பண்ணி தான் நம்மளை வந்து சிக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் உங்களை சிக்க வைக்கிறதுக்காக அப்படிங்கவும், ஐயோ மாயா நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, யார் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும்போது, யார் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் இந்த புவனேஸ்வரியோட திட்டமாக தான் இருக்கும், அப்போ ஆக மொத்தத்தில் இந்த பணம் வந்து புவனேஸ்வரி கிட்ட தான் இருக்குது பெரியம்மா அப்படிங்கிறாங்க. நீ என்ன மாயா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் பெரியம்மா 10 லட்ச ரூபா பணம் வேற யாருக்கிட்டையும் இல்லை, இந்த புவனேஸ்வரி கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஜானகி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. மாயா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது, அப்போ எப்படியாவது 10 லட்ச ரூபா பணத்தை நம்ம வந்து வாங்கணுமே அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி வாங்கிட்டு வரணும், அவள் வீட்டிலேருந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் பெரியம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம வந்து அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு கவரிங் நகையை தானே வந்து வாங்கிட்டு வந்து போடணும்னு சொன்னேன், ஆனால் கவரிங் நகையெல்லாம் வாங்க வேண்டாம், தங்க நகையை நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம் அப்படிங்கும்போது, மாயா என்ன மாயா சொல்கிறேன், நீ போய் அவகிட்ட போய் ஏதாவது மாட்டிக்கிடாது அப்படிங்கும்போது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியம்மா, நான் அந்த 10 லட்ச ரூபாய் பணத்தை அவகிட்டேருந்து எப்படியாவது வாங்கிட்டு வந்துடுறேன், அது மட்டும் இல்லாமல் நம்ம சாமிக்கு தங்க நகையை தான் நம்ம போட போகிறோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே வந்து ஜானகி வந்து கொஞ்சம் பயப்படவும் செய்கிறாங்க. மாயாவுக்கு அவங்களால ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து மாயா வந்து கதிர் அவங்க தனாகிட்டையும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. 10 லட்ச ரூபா பணம் வேற எங்கேயும் போகல, அந்த புவனேஸ்வரி கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாயா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இப்போ மாயா நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இது கிட்டதுமே அவங்க 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அங்கே ரகுராம தான் காட்டுறாங்க. அப்போ ரகுராம கிட்ட வந்து சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணா அது எப்படி பூட்டிட்டு இருக்க கோயிலில் வந்து இப்படி உடச்சி எடுத்திருப்பாங்க நகையை, இது யாருடைய வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து தெரியலே சிவா அப்படிங்கிறாங்க. நம்ம பேசாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாயிரு, ஏன்னா இந்த மாதிரிக்கு நகை எடுத்ததா தெரிஞ்சா அப்புறமா ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைவாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிரும், அதனால வந்து நீ கொஞ்சம் அமைதியாயிரு, அது யாருன்னு சொல்லிட்டு நம்மளே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து மகாலிங்கமும் பசுபதியும் புவனேஸ்வரி கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுதே, நம்ம போட்ட பிளான் எல்லாமே வந்து இந்த மாதிரிக்கு நடந்து போகணும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்க்கும்போது தனா, கதிர், அதுக்கப்புறம் மாயா இவங்க 3 பேர் வந்து மாறுவேஷம் போட்டுட்டு வராங்க. அதாவது இவங்க 3 பேரும் வந்து சிஐடி மாதிரிக்கு வரவும் உங்கள் வீட்டை வந்து செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே இவங்க புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் எங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு தகவல் வந்திருக்குது, அதனால உங்கள் வீட்டை நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து புவனேஸ்வரியும் வந்து சரி அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து தனாகிட்டே கதிர்கிட்டே சொல்கிறாங்க, இப்போ எல்லா ரூம்லேயும் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த பணம் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் பார்த்தோம்னா வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செக் பண்ணி ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது 10 லட்ச ரூபா பணத்தை வந்து அதில் இருக்கிறத அவங்க பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. 10 லட்ச ரூபா பணம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு மாயா வந்து பார்த்துருவோம். உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் இந்த பையில தான் வந்து பெரியம்மா பணம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இந்த 10 லட்ச ரூபா பணத்தை வந்து அவங்க எடுத்துருந்தாங்க. எடுத்ததுமே வந்து அவங்க அதுக்கப்புறமா வந்து சொல்கிறாங்க, இங்கே நாங்கள் நினச்ச மாதிரிக்கு இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவோம். அப்புறமா தான் புவனேஸ்வரிக்கு தெரியுது வந்தது எல்லாமே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா ரகுராமும் சிவாவும் வந்து கோயில் நகையை எடுக்க சொன்னது வேற யாரும் கிடையாது, புவனேஸ்வரி தான் அப்படிங்கிற உண்மை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா. அப்படி கண்டுபிடிச்சிட்டக்கு கண்டிப்பாக வந்து ரகுராம் சும்மா விட மாட்டாங்க. அடுத்ததாக என்ன மாதிரிக்கு இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.